மாநிலங்கள் மெயினாக வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு 2.5 லட்சம் கோடி வர வேண்டிய பணம் வரல. அது எப்படின்னு ராம்குமார்னு ஒரு டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸில் இருக்கிற ப்ரொஃபஸர் ஒரு எடுத்து ஒரு தொகுப்பாக போட்டிருக்கிறாரு. அதை தமிழாக்கம் பண்ணி முதல்ல ஒரு வீடியோ காட்டுறோம், அப்புறம் தலைவர் பேசுவார் அதை பற்றி. அதிகரித்து வரும் நிதி பகிர்வில் உள்ள பாரம்பரியம் குறித்து நியாயப்படுத்தி காண வேண்டும் என்று சுருங்கி வரும் மொத்த பகிர்வு அதிகரித்து வரும் இதர வரியினால் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய மொத்த பகிர்வு நிதி சுருங்கி வருகிறது. 2009-2010 ரூபாய் 7,559 கோடியாக இருந்த செஸ் மற்றும் இதர வரி 2024 மற்றும் 25 அது 7 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. பெருகி வரும் மாநிலங்களின் சுமை ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்தும் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு திரைப்படங்களை மொத்தத்தில் வற்புறுத்தி வருகிறது. இதுபோன்ற திட்டங்களில் 40% நிதி மாநிலங்கள் இந்திய பொது தணிக்கைத்துறை ஒன்றிய அரசு வைக்கும் குற்றச்சாட்டுகள் 2023ஆம் ஆண்டின் அறிக்கைப்படி செஸ் வரி மூலம் திரட்டப்பட்ட பெரும்பகுதி நிதி பொது கணக்கு சேமிப்பு நிதிக்கு பரிமாற்றமாகாமல் இதர திட்டங்களுக்கு முறைகேடாக பரிமாற்றியதாக இந்திய பொது தணிக்கைத்துறை குற்றம் சுமத்தியுள்ளது. தலைவர் ஒரு பிரசன்ட் அவர் பேசுவார், நீங்கள் ஃபுல்லாக அவர் பேசுறத மெதுவாக வருங்க, அதுக்கப்புறம் உங்கள் கேள்வி பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுங்கள். 2-3 கருத்துக்களை தான் நான் முன்வைக்க விரும்புகிறேன். பின்னர் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் விடையளிக்கிறேன். இந்தியா வந்து இப்பொழுது ஒரு இன்ஃபெக்ஷன் பாயிண்ட்ல இந்தியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்திய அரசியல் பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கர்நாடகாவிலிருந்து அனந்த் ஹெகடே நேற்று ஒரு அறிக்கையை 2/3 மெஜாரிட்டி 3/2 பாஜக என்றால் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை மாற்றி இருக்கும் என்று அவர் எப்படி மாற்றுவார்கள், என்ன எழுதுவார்கள் என்பதெல்லாம் அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்ன என்று நமக்கு எல்லாம் நன்றாக தெரிகிறது. இந்தியாவுடைய பன்முகத்தன்மை, இந்தியாவுடைய மதச்சார்பின்மை, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்தியாவை ஒரு ஹிந்து ராஷ்டிராவாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது தேர்தலுக்கு 3-4 நாட்களுக்கு உள்ளே அறிவிக்கை வர வேண்டிய நேரத்திலே தேர்தல் ஆணையர் ஒருவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த தேர்தல் ஆணையர் 2022 தான் தன்னுடைய ஐஏஎஸ் செக்ரட்டரி பதவியை ராஜினாமா செய்து ஒரே நாளிலே அவரை தேர்தல் ஆணையராக நியமித்தார்கள். இந்த அருண் கோயல் திடீரென்று கல்கட்டாவில் ஒரு கூட்டத்தில் இருக்கும்பொழுது திடீரென்று டெல்லிக்கு வந்து அவருடைய ராஜினாமா கடிதத்தை ராஷ்டிரபதியிடம் கொடுத்து ராஜினாமா செய்து விட்டார். ஒரு மெச்சூர் டெமோக்ரஸியில் இந்த மாதிரி ஒரு சீனியர் கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி ரிசைன் பண்ணுறாங்கன்னா எதற்காக ரிசைன் பண்ணுறாங்க? ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க என்ன ரீசனுக்காக ரிசைன் பண்ணுறாங்க. ஆனால் திடுதிடுப்புன்னு ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் இப்போ கிரியேட் ஆகிருக்கு. அதை பற்றி அரசாங்கம் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. இப்பொழுது புதிதாக திருத்தப்பட்ட சட்டத்தின்படி பிரதம மந்திரி அவர் நியமிக்கும் ஒரு கேபினட் மந்திரி, அது உள்துறை அமைச்சரை அவர் நியமிப்பார். எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர், உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாமல் இந்த 3 பேரும் ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கலாம் என்ற நிலை இருக்கிறது. இது கூட்டம் நடத்தினாலும் ஒன்று தான், நடக்காட்டியும் ஒன்று தான். ஏன்னா கவர்மெண்ட் வில் ஆல்வேஸ் ஹேவ் அ மெஜாரிட்டி ஆஃப் 2:1. ஏன்னா பிரதம மந்திரியும் ஒரு கேபினட் மந்திரியும் அதில் இருக்கிறதுனால இது ஒரு மேர் ஃபார்மாலிட்டி தான். இப்பொழுது எலெக்ஷன் கமிஷனில் ஒரே ஒரு கமிஷனர் தான், அதாவது சீஃப் கமிஷனர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஒரு கமிஷனர் ரிட்டையர் ஆகிட்டார், ஒரு கமிஷனர் திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்காரு. தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது, மிகவும் வேதனை அளிக்கிறது. அதற்கு மேலாக தேர்தலுக்கு முன்பாகவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது, இந்த எலக்டோரல் பாண்டோடைய விவரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று. உங்களுக்கே நல்லா தெரியும், இப்போல்லாம் ஃபோன் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க. நீங்கள்லாம் ஒரு சின்ன பேங்க்கில் போனாக்கா எதுக்கு எடுத்தாலும் கேஒய்சி பண்ணுறாங்க, எது வந்தால் டிஜிட்டலாக வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஆனால் 22,000க்கு
குறைவாக உள்ள தேர்தல் பத்திரத்தையுடைய கணக்கை கொடுங்க, யார் அதற்கு பணம் செலுத்தினார்கள், யார் அதோட பெனிஃபிஷரி டீட்டெயிலை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுங்கன்னா அதை நாங்கள் டேலி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 4 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம உடனே பேங்க்கில் போய் பேலன்ஸு கேட்டோம்னா என்ன மேனேஜர் வந்து போய் என்ன சேஃபை திறந்து நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு ஒரு ரூபாயா எண்ணியாக நமக்கு பேலன்ஸ் சொல்கிறார். அந்த மாதிரி விசித்திரமாக இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 10,000 பிரான்ச்சுக்கு மேலே இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவிலேயே பெரிய வங்கி, எல்லா டெக்னாலஜிக்காக அவங்க ஆயிரக்கணக்கான கோடியை வருஷம் செலவு பண்ணுறாங்க. சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் இருக்கிறாங்க. அவங்களால ஒரு 22,000 டிரான்சாக்ஷன் டீட்டெயிலை கொடுக்க முடியலன்னு சொல்லி இப்பொழுது நம்ம பேசும்பொழுதே உச்சநீதிமன்றத்தில் அது வந்து அந்த அவர்களுடைய அஃபிடவிட்டை வந்து அவருடைய பெட்டிஷன் வந்து இப்போ வந்து ஹியரிங் வந்திருக்கு. என்ன உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் அவருடைய அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் செய்து உடனடியாக தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பாகவே இந்த கணக்கு வழக்குகளை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். இதைத்தான் பல அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார். முன்னாள் தேர்தல் அதிகாரிகளெல்லாம் இதை தான் சொல்லியிருக்கிறார். அதனால் ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இன்றைக்கு தேர்தல் நடக்கப் போகிறது. ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்காம அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பான எலெக்ஷன் கமிஷன் வந்து டீஸ்டபிளைஸ்டு பொசிஷனில் இருக்குது. இந்த டேட்டா வேறு வரலை. அப்புறம் வந்து நாங்கள் ஜெயிச்சா கான்ஸ்டிடியூஷனை மாற்ற போகிறோம் என்று சொல்ல ஒரு அபாயகரமான நிலையில் இருக்குது. அதற்கு மேலாக இந்த அரசாங்கம் ஒரு மாநிலங்களுடைய உரிமைகளை மதிக்காத அரசாங்கமாக இருக்கிறது. அவர்களுடைய நிதியில் வந்து சர்சார்ஜ் அண்ட் செஸ் மூலமாகவே எல்லா வரியும் வாங்கி அதை வந்து மாநிலங்களோடு பங்கு கொடுப்பது கிடையாது. அதைத்தான் இங்கே ப்ரொஃபஸரும் சொல்லியிருக்காங்க. செஸ் சர்சார்ஜ் மூலமாக நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கனாக்கா அதை வந்து மாநிலங்களோடு பங்கிடுவது தேவையில்லை. நேரடி டேக்ஸ் போட்டால் தான் மாநிலங்களோடு பங்கிட வேணும். ஆனால் அதிக அளவில் செஸ் சர்சார்ஜ் வாங்குவதால் மாநிலங்களோட உரிமைகளும் பறிக்கப்படுகிறது. இதையெல்லாம் மையமாக வைத்து தான் இந்த தேர்தல் நடக்கப் போகிறது. அதனால் இந்தியாவுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவுடைய மாநிலங்கள் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்திற்கு மாற்றாக ஒரு அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்தியா கூட்டணி பாடுபட்டு கொண்டிருக்கிறது. கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. ஓகே, யூ கேன் ஸ்டார்ட் ஆஸ்கிங் क्वेश्चंस. கேள்விங்க. இல்லை, இன்றைக்கி இட் இஸ் லீகல், வெதர் இட் இஸ் மாரல் ஆர் நாட் ஐ டோன்ட் நோ. பல விஷயங்கள் சட்டப்படி நடக்கும், ஆனால் அது தார்மீகமாக நடக்கிறதா இல்லையான்னு தெரியாது. இயேசுவை சிலுவையில் சாத்தினது கூட சட்டப்படி தான். சட்டப்படி ஒரு ரோமன் கோர்ட் வந்து பாண்டஸ் பிலேட் வந்து ஜீசஸ் கிரைஸ்டை வந்து க்ரூசிஃபை பண்ணணும்னு சொல்லி க்ரூசிஃபை பண்ணாங்க. ஆனால் அது சட்டப்படி அன்றைக்கி ரோமன் சட்டப்படி கரெக்ட். பட் இஸ் இட் மாரலி கரெக்ட்? இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த புது எலெக்ஷன் கமிஷன் செலெக்ஷன் ரூலில் இன்டர்ஃபியர் பண்ணல. அந்த புது ரூல் படி ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் சூஸ் பண்ணுற கேபினட் மினிஸ்டர், அது ஹோம் மினிஸ்டரை சூஸ் பண்ணியிருக்கார். எதிர்க்கட்சி தலைவர், பார்லிமெண்ட்டில் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட லீடர், ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் 3 பேர். ஆனால் இது ஃபார்மாலிட்டி தானே. த மெஜாரிட்டி இஸ் ஆல்ரெடி ப்ரூவன் 2-1 இன் ஃபேவர் ஆஃப் கவர்மெண்ட். அதனால் கவர்மெண்ட் யாரை விரும்புகிறார்களோ அவர்களை தான் அவர்கள் நியமிப்பார்கள். அதனால் இந்த கூட்டம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான். டிசென்ட் நோட் வேணால் எழுதலாம் எதிர்க்கட்சி தலைவர், அவ்வளோதான். இல்லை, பிரதம மந்திரி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். தமிழ்நாடு வந்து மத்திய திட்டங்களுக்கு முடக்கு போடுகிறார்கள். ஆனால் எந்த திட்டத்துக்கு முடக்கு போடுறாங்கன்னு தெரியலையே. எந்த திட்டத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்ல. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஸ்கீம் போட்டிருக்கோம், இந்த ஸ்கீம் படி இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இவ்வளோ நிதி கொடுத்துருக்குறோம். ஆனால் கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சிருக்கிற, கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பியூரோக்ரஸியை வச்சிருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கீமை மத்திய அரசாங்கமோ மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர்களோ இல்லை மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அரசியல் கட்சியோ சொல்லியிருக்காங்களா? ஒரு பொதுப்படையான குற்றச்சாட்டை வைக்கிறார்களே தவிர ஒரு ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் ஒன்று வைக்கலையே. அதனால் அதை தானே முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் பொதுப்படையாக சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அதே மாதிரி சமூக வலைதளங்களை கூட நீங்க மக்கள் வந்து ஒன்றிய அரசுடைய எந்த திட்டங்களை நீங்க செயல்பட்டு இருக்கீங்க, இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க செயல்படுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு கால் சென்டர்ல வந்து கேட்கறாங்கல்ல, நீங்க உங்களுக்கு லோன் வேணும் பண்ற மாதிரி நீங்க ஒன்றிய அரசு திட்டங்களை பயனடைக்கலாம். இது ஒரு கேம்பெயின் உள்ள போயிட்டு அதை தடுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் வழி கிடையாது. இன்றைக்கி சோஷியல் மீடியாவையோ டெலிகாமையோ தடுக்கிறதுக்கு வழி கிடையாது. அதெல்லாம் மிஸ்இன்ஃபர்மேஷன், ப்ராபகேண்டா தான். நேரடியாக மத்திய சர்க்காருடைய திட்டம் எது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்றது அவங்க தான் சொல்லணும். அந்த மாதிரி திட்டம் ஏதாவது அவங்க வகுத்து இருந்தாங்கன்னா அந்த திட்டத்தை வந்து மாநில அரசாங்கம் எப்படி தடுக்குது என்பதையும் அவர்கள் சொல்லணும். ஸ்பெசிஃபிக் சொல்லாமல் பொதுப்படையாக சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனால் நிதி வருவதில்லை என்பது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபேக்ட். நீங்கள் செஸ் சர்சார்ஜ் மூலமாக நீங்கள் வந்து வரி எடுத்துக்கிட்டிங்கனாக்க அதை வந்து நீங்கள் ஸ்டேட்டோட பங்கிடவே வேண்டாம். தமிழ்நாடு 1 ரூபாய் வரி கட்டுது என்றால் அதுக்கு மீண்டும் வருவது 29 காசு தான்.
ஆனால் உத்தரப்பிரதேசம் ₹1 வரி கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வர்றது ₹2.73 இது ஃபேக்ட். இட்ஸ் அன் எக்கனாமிக் ஃபேக்ட். இதை வந்து பல தமிழ்நாட்டு முன்னாள் நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிற நிதியமைச்சர் சொல்கிறாரு, கர்நாடகா சொல்லுது, கேரளா சொல்லுது, எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் தி டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு த ஸ்டேட்ஸ் இஸ் வெரி அன்ஃபேர். த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவர்கள் வந்து ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட் நடத்த வேண்டும், எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்தணும். அதிகார மையம் வெறும் மத்திய சர்க்காரிடம் இருக்க வேண்டும், மத்திய சர்க்காரில் கூட அமைச்சரவையிடம் இருக்க வேண்டாம், பிரதம மந்திரி அலுவலகத்தில் போய் எல்லாமே இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். இந்தியாவுடைய பன்முகத்தன்மை, இந்தியாவுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை ஒரு கேள்விக்குறியாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசுடைய அவங்க சொல்ற குற்றச்சாட்டு வந்து 17 திட்டங்கள் தமிழகத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கு. வீடு கட்டும் திட்டம், கழிப்பறை கட்டக்கூடிய திட்டங்கள், முத்ரா லோனுடைய வங்கிக்கடன் திட்டம், இதெல்லாம் தொடர்ச்சியா வந்து மாநில அரசு வந்து மறைச்சிட்டு இருக்காங்க. வீடு கட்டும் திட்டம் வந்து 6.8 லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க, சென்னை மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சம் பேர் அப்படின்றாங்க. கழிப்பறை கட்டும் வசதியோட மட்டும் வந்து 5.23 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்காங்க. இதையெல்லாம் தான் வந்து மாநில அரசு தொடர்ச்சியா வந்து மறைக்கிறாங்க. இதெல்லாம் மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்கு. இவங்க கொடுக்குற சப்சிடி, இந்த வீடு கட்டுற திட்டம் எனக்கு நல்லா தெரியும், பிஎம் ஹவுசிங் ஸ்கீம் நல்லாவே எனக்கு தெரியும். அதில் ஒரு ₹2 லட்சம் என்னமோ கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. யாருக்காவது இன்றைக்கி இருக்கிற செங்கல், ஜல்லி, கம்பி விலையில் ₹2 லட்சம் வீடு கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தனியாக நோபல் ப்ரைஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா யாராலையுமே அதை கட்ட முடியாது. இன்றைக்கி வந்து அந்த ஸ்கீமில் பணம் வாங்குறவங்க அத்தனை பேருமே வசதி இல்லாதவர்கள் அந்த பணத்தை வாங்கி அவர்கள் சொந்த இடத்துல கட்டுவதற்காக அந்த ஸ்கீம் இருக்குது. ஆனால் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு யாராலையுமே கட்ட முடியாது. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த ஸ்கீமில் கட்டுறவங்க கடனாளியாக மாறி விடுகிறார்கள். எங்களுடைய மாவட்டத்துக்கு வேணால் வாங்க, என்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு வாங்க, நான் ஸ்பெசிஃபிக்ஸாக நான் நேரிலே கொண்டு போய் காமிக்கிறேன். இந்த ஸ்கீமில் இந்த ஸ்கீம் மூலமாக மட்டும் பணம் வாங்குறவங்க யாராலையும் வீடு கட்ட முடியாது. சொந்தமாக போய் திருப்பி பெரிய கடனை வாங்கி தான் பண்ணுறாங்களே தவிர இதனால நேரடியாக இல்லை. எந்த ஸ்கீமையும் யாரும் வந்து இருட்டிக்கலை. இவங்க டோக்கனிசமாக தான் கொடுக்குறாங்க. இவங்க வந்து இந்த டாய்லெட் ஸ்கீமு கூட கொடுக்கும்போது கூட டோக்கன் அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க. அது பத்துறதே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ரா மெட்டீரியல் காஸ்ட், இன்றைக்கி இருக்கிற மேன் பவர் காஸ்ட், அந்த லேபர் காஸ்ட் எல்லாம் வச்சிங்கன்னா அதை கட்டவே முடியாது. அதனால் இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தடுக்கிறாங்கன்னு சொல்கிறது அவர்களுடைய இது ஒரு தவறான பிரச்சாரம். அது பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் ஒரு 3 நாட்கள் அகைன் வந்து தமிழ்நாடு பிரச்சாரம் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கிறாரு. திமுக காங்கிரஸ் தான் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பிளேம் பண்ணி பிஎம் பேசிட்டு இருக்காரு. இந்த தேர்தல் ஏன்னா நாங்கள் தானே இங்கே அரசியல் சக்தியாக இருக்கிறோம், எங்களை தானே ப்ளேம் பண்ண முடியும். டிஎம்டிகே ப்ளேம் பண்ண முடியாதுல்ல, லெட்டர் பேட் கட்சிகளை ப்ளேம் பண்ண முடியாதுல்ல. இங்கே ஆக்டிவாக பொலிட்டிக்கலாக அலைவாக இருக்கிற பார்ட்டியை தான் அவங்களால பண்ண முடியும். அலைவாக இருக்கிற பார்ட்டி, கவர்மெண்ட்டில் இருக்கிற பார்ட்டி டிஎம்கே, அவங்களுக்கு பிரின்சிபல் அலையன்ஸ் பார்ட்னர் காங்கிரஸ், அதனால் பண்ணுவார். அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு தானே இருக்கு. வாரிசு அரசியல் அப்படின்றத கடுமையாக பேசுறாரு, ஊழல் இருக்கு அப்படின்றது பேசுறாரு. வாரிசு அரசியலை அவர் பேசும்பொழுது சுஷ்மா ஸ்வராஜ் மகளை மனதில் வைத்துக்கொண்டு பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரைட் ஆர்குமெண்ட். வாரிசு அரசியல் ஒரு ட்ரைட் ஆர்குமெண்ட். அவர்கள் கட்சி கூட்டணி வைத்துக் கொண்டால் அந்த கட்சி வாரிசு அரசியல் இல்லை. இப்போ கர்நாடகாவில் ஜனதாதளோட ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார். அந்த கட்சியில் யார் இருக்கா? 3-4 தலைமுறையாக ஒரே கட்சியில் பதவியில் ஒரே நேரத்தில் இருக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் அந்த தேவகவுடாவோட ஜனதாதள் கட்சி தான். அந்த கட்சியோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறார். இப்பொழுது தெலுங்கு தேசத்தோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறார். தெலுங்கு தேசம் எப்படி வந்துச்சு? மாமனார்கிட்ட மாப்பிள்ளை எடுத்துக்கிட்ட கட்சி, அடுத்தது பையனுக்கு போகுது. அந்த கட்சி வாரிசு அரசியல் அவருக்கு படலை. அதனால் அவரோட கூட்டணி வைத்து கொண்டால் வாரிசு கிடையாது, அவரை எதிர்த்தால் வாரிசு கட்சி, அவரோட கட்சியில் சேர்ந்து விட்டால் வாரிசு என்ற இவர் சொல்லுகிற அது ஒரு குற்றச்சாட்டாகவே நான் பார்க்கல, நான் பார்க்கவும் கூடாது. அப்படி அது போயிடுது. அவரோட எதிர்த்தா வாரிசு. இதனால் இது வந்து ஒரு போரிங் ஆர்குமெண்ட், ஒரு டயர்டு ஆர்குமெண்ட். இது ஒன்றும் ஒரு ஒரிஜினாலிட்டியே கிடையாது இந்த ஆர்குமெண்ட்ல. சார், தொடர்ந்து நீங்க சொல்லும்போது பெட்ரோல் சிஸ்டத்தையே பாஜக கவர்மெண்ட் வந்து சிதைக்கிறதா சொல்றீங்க. பட் மேடம் இந்திரா காந்தி பீரியட்ல கொண்டு போன கல்வியை வந்து பொதுப்பட்டியல கொண்டு போனது இன்ன வரைக்கும் நீங்க ஸ்டேட் கொடுக்கல. நீங்க இருந்த ரூலிங் சரி, அதை நீங்க செஞ்சது அவங்க இன்னும் அதே வீரத்தோட அதிமுக வந்து அதை விமர்சனமா வைக்கிறாங்க. காலம் மாற மாற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட திங்கிங்கும் மாறும். ஒரே ஸ்டாட்டிக்காக இருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பொசிஷன் கிடையாது. நாங்கள் வந்து எமர்ஜென்சி, நீங்கள் ஏதாவது சொன்னோம், நீங்கள் சர்வாதிகாரம் பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் எமர்ஜென்சியை சொல்வீங்க. நீங்கள் எமர்ஜென்சி அப்படி பார்த்தாக்கா எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு திட்டத்தையுமே வந்து விமர்சனம் செய்ய முடியாது. நாங்கள் எமர்ஜென்சிக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்கோம். இந்திரா காந்தி அவர்களே வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார்கள். நாங்கள் வந்து டெல்லி ராயட்ஸுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க கோத்ராவுக்கு வருத்தம் தெரிவிச்சதில்லை. அன்னைக்கு இருக்கிற பொசிஷன் இருந்திருக்கலாம். பட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் திங்கிங் ஆல்சோ இவால்வ்ஸ். We are committed to a federal structure. We want to give more power to the states. பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான், which was devolution of power. devolution of power பண்ணணும், அதிகார மையம் ஒரே இடத்துல குவிந்து இருக்கக்கூடாது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட கரண்ட் திங்கிங். அப்ப காங்கிரஸ் கட்சி டீசென்ட்ரலைஸ் பண்ணுவாங்கங்கறத எடுத்துக்கலாமா? டெஃபினட்டா மாநிலங்கள் உரிமையை மதித்து மாநிலங்கள் பல முடிவுகளை எடுப்பதற்கு அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த உரிமையை காங்கிரஸ் கட்சி, எங்களுடைய கூட்டணி கண்டிப்பாக கொடுக்கும். மாநில கட்சிகள் அடங்கிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. சார்
வரக்கூடிய தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக யாரை நிறுத்த போறீங்க, பிரதமர் வேட்பாளரா? அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? அந்த ஒரு நிலைக்கு காங்கிரஸ் பின்னடைவு சந்திச்சு இல்லையே. நாங்கள் பல தேர்தல்களை பிரதமர் வேட்பாளரை முன்கூட்டியே சொல்லாமல் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஏன்னா நீ ஒரு கூட்டணி அரசாங்கம் என்று பார்த்தீர்கள் என்றால் 96 தேவகவுடாவை யாருமே பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கவில்லை. 2004 நாங்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது கூட மன்மோகன் சிங் அவர்களை நாங்கள் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து நாங்கள் வெற்றி பெறவில்லை. அது ஒரு ஃபார்முலா, அது ஒரு டாக்டிக்கு. ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டை முன்னாடியே சொல்லி தேர்தலை சந்திக்கிறது, சில சமயம் கலெக்டிவ் லீடர்ஷிப்போட தேர்தல் சந்திக்கிறது. ஆனால் அந்த முடிவை எடுக்க வேண்டியது கூட்டணியில் இருக்கும் அத்தனை கட்சியோட தலைவர்கள் தான். தட்ஸ் பியாண்ட் மை பே ஸ்டேஷன். ஒரு வலுவான ஒரு கட்சியா காங்கிரஸ் இன்னைக்கு இல்லாததுதான் பிஜேபியினுடைய வளர்ச்சியா பாக்குறீங்களா, இல்லாட்டி அவங்க வளர்ந்ததுனால நீங்க உங்களுடைய வாக்கு? அப்படி இல்லை. சி, பிஜேபியோட வளர்ச்சி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் தான் அதிகமாக இருக்கிறது. ஹிந்தி பேசாத மாநிலங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத்தை தவிர அவங்களுக்கு எங்கேயுமே தனிப்பட்ட மனித ஸ்ட்ரென்த் கிடையாது. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் எக்ஸப்ட் குஜராத்தை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு செல்வாக்கு நேரடியாக கிடையாது. கர்நாடகாவில் வேணால் ஓரளவுக்கு வந்துட்டு போகுது ஒழிய ஒரு பர்மனன்ட் செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்தில் அந்த ஹிந்துத்துவா கொள்கை, குறிப்பாக இஸ்லாமிய மக்களை ஒடுக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஒரு செக்ஷன்லேருந்து வரவேற்பு இருக்கிறது. அது சமுதாயத்தில் வேரூன்றி விட்டதால் அவர்களுக்கு அங்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் ஹிந்தி பேசாத மாநிலங்கள், அதனால தானே அவசரமாக போய் ஆந்திராவில் ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. தேவையே இல்லை இதுக்கு. பிஜு ஜனதா தளோட பிஜு ஜனதா தளுக்கு அந்த கூட்டணி தேவையே இல்லை. ஆனால் பிஜு ஜனதா தளோட ஒரு கூட்டணி வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டில் அவங்களுக்கு ஒரு கூட்டணிக்காக தேடிக்கொண்டு தான் இருக்காங்க. பஞ்சாபில் முன்னாடி அகாலிதளோட கூட்டணி வைத்தார்கள், மகாராஷ்டிராவில் கூட்டணி வச்சிருக்காங்க. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டில் அவர்களுக்கு ஒன்றும் அவ்வளோ செல்வாக்கில்லை. இது ஒரு ஹிந்தி ஹிந்துத்துவா பார்ட்டியாக தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு பேன் இண்டியா பார்ட்டியாகவே நான் பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லும் அந்த கருத்துக்கு அங்கே அந்த இஸ்லாமியர்களை வந்து இரண்டாம் கட்ட மக்களாக ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு அவர்கள் சிலர் வந்து ஆதரவாக இருக்கிறார்கள். ஸ்டேட் பேங்க் வந்து இப்ப அந்த பெட்டிஷன் வந்து கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டு மார்ச்சுக்குள்ள ரிப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. 15ஆம் தேதிக்குள்ள ரிப்ளையா டீடைல் கொடுக்க சொல்லிருக்காங்களா? தாக்கல் செஞ்ச உத்தரவு வந்து ரத்து பண்ணிருக்காங்க. எஸ்பியோட வாதங்கள் எல்லாத்தையும் நிராகரிச்சு மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள தாக்கல் செய்யுங்க அப்படின்ற ஒரு உத்தரவு டீடைல் கொடுக்க சொல்லிருக்காங்களா? அதை வெல்கம் பண்ணுறேன். அதை நான் வெல்கம் பண்ணுறேன். அதை பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவங்க கம்ப்யூட்டரைஸ் டேல வந்து இவங்கனால அந்த டேட்டா கொடுக்க முடியாதுன்றது ஏற்றுக்க முடியாது. இந்த இது அந்த பெட்டிஷன்ல வந்து நேம் ஆஃப் தி பர்ச்சேசர் ஆஃப் எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் அண்ட் டினாமினேஷன் ஆஃப் தி பாண்ட்ஸ் செப்பரேட் ஆகும், பாண்ட்ஸ் ரெடீம் பை தி ரெஸ்பெக்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டி செப்பரேட் ஆகும் கேட்டிருக்காங்க. Do you think it is appropriate way to get it, because can they match the person who bought எவ்வளோ பார்ட்டிக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு தெரிஞ்சிரும்ல. செப்பரேட்டா தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. அப்புறம் எந்த பார்ட்டிக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிரும்ல. இந்த மாதிரி கொடுக்க சொன்னாங்க. மற்றவங்க எல்லாருக்கும் சேர்த்து 10%, ஒரு பார்ட்டிக்கு 90%. என்ன சொல்றாங்க, யார் பர்ச்சேசர்னு சொல்றாங்க, உங்க பார்ட்டிக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த பர்ச்சேசரோட பாண்ட் அங்க போகுதுன்னு சொல்ல வேண்டாம்ன்றாங்களா? இல்லை, நான் ஆர்டரை படிக்காமல் என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிறத வச்சு என்னால் சொல்ல முடியாது. டீட்டெயிலாக பார்க்கணும், ஆர்டரை பார்க்கணும். பட் எனி டிஸ்க்ளோசர் இஸ் வெல்கம். ஏன்னா இப்போ நோ டிஸ்க்ளோசர்லேருந்து பார்சல் டிஸ்க்ளோசருக்கு வரும். ஃபுல் டிஸ்க்ளோசர் கொஞ்சம் நாளில் வந்துடும் வச்சுக்கோமே. அட்லீஸ்ட் ஒரு பார்சல் டிஸ்க்ளோசராக வரும். உங்களை மாதிரி 4 மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நடப்பது அது தெரியாது எனக்கு. அதை நான் ஃபுல்லாக படித்தா தான் எனக்கு புரியும். அது எனக்கு அப்படியே பார்ட் டைமாக கூட வந்ததுன்னா கூட இல்லையே, அப்படி நான் பேசவே இல்லையே. அப்படி நான் பேசவே இல்லையே. நான் என்ன பேசுனேன்னு கரெக்டாக கோட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன். நான் தந்தி டிவிக்கு கோட் கொடுத்தேன். தந்தி டிவி நிபுணர் இருந்தாங்கன்னா போடலாம். ஆனால் போர் அடிக்கும் 39 நிமிஷம் அது நீங்கள் பார்க்கணும். அதப்போ அதனால் அது கேட்டீங்க. நான் அப்படின்னு சொல்லவே இல்லையே. நான் தந்தி டிவியில் தமிழில் தான் சொன்னேன். அதனால் அது கரெக்டாக கோட் பண்ணிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன், ஒரு ப்ராப்பகண்டா மிஷினாக பார்க்குறேன். கோபல்ஸோட ப்ராப்பகண்டா மிஷினாக நான் வந்து மோதியை பார்க்குறேன். ஒரு நல்ல ப்ராப்பகண்டா மிஷினாக பார்க்குறேன். அவ்வளோதான் ஒழிய வேறு எதுவும் நான் சொல்லலை. அவர் ப்ராப்பகண்டா மிஷினாக தான் அன்றைக்கும் சொன்னேன். இன்றைக்கும் அவர் ஒரு ப்ராப்பகண்டா, அதாவது பொய் பிரச்சாரம் செய்வது தான் ப்ராப்பகண்டான்ற அர்த்தம் ஆங்கிலத்தில். அந்த ப்ராப்பகண்டா செய்கிறதுல ஒரு வல்லவராக பார்க்குறேன். பொய் பிரச்சாரம் செய்வதில் கோபல்ஸை போன்ற வல்லவர் என்று தான் சொல்கிறேனே தவிர வேறு எந்த வகையிலையும் அவரை நான் சொல்லவே இல்லை. நான் ஒன்று புரிந்து அதான் நான் பேட்டியில் சொன்னேன். ப்ராப்பகண்டா, பிஜேபியோட ப்ராப்பகண்டா, மோடியோட ப்ராப்பகண்டா என்பது பொய் பிரச்சாரம். பொய் பிரச்சாரம் 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னது பொய் பிரச்சாரம். இங்கே வந்து ஸ்கீம்ஸ் அறிவிச்சு அது என்னைக்கா இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு யாரும் பார்க்குறதே கிடையாது. இன்றைக்கி அவரோட அறிவிப்பு ஸ்கீமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஆயிரக்கணக்கான கோடிக்கு ஸ்கீம் அறிவிக்கிறார். ஆனால் அது என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது, இம்ப்ளிமெண்டேஷன் யாரும் பார்க்குறது கிடையாது. அதனால் ப்ராப்பகண்டால் மட்டும்தான் அவர் பண்ணுறாருன்னு நான் சொன்னேன். You see, the organs of the media are greatly controlled by the ruling dispensation, and because they control the organs of the media in a great number,
and because they control the agencies, the criticism against them and the calling out of their falsehoods is limited. Anybody who speaks out against them faces the wrath of the law, as we see it today. So in that way, we are not lacking in courage, we are lacking in the platform. We are lacking in the platform because we are being deplatformed and we are being disadvantaged by it. சார், பாஜகவோ இந்துத்துவ கட்சிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வைக்கிறீங்க, அதை எதிர்க்கவும் செய்றீங்க. இந்துத்துவாக்கு எதிராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசின சனாதன கொள்கையை எதிர்த்து நீதிமன்றங்கள் வழக்கிருக்கு. ஆனா வடநாட்கள்ல இந்துத்துவாவை எதிர்த்து அவர் பேசுறது வந்து ஒரு ப்ரொபகண்ட் பண்ணப்படுது. காங்கிரஸ் அதுக்கு ஏன் இன்னொரு வட மாநிலங்களை எதிர்த்து ஆதரிச்சு பேசணும்? வட மாநிலங்களில் என்ன புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்கே ஒரு புரிதல் இருக்குது, அந்த புரிதலுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம். அதனால் அது வந்து முடிஞ்சிருச்சு. இந்து மதத்துக்கோ இந்து நம்பிக்கைக்கோ காங்கிரஸ் ஒன்றும் எதிரி கிடையாது. நாங்கள் வந்து மதச்சார்பின்மை கொள்கையில் இருக்கோம். அரசாங்கம் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, அரசாங்க செயல் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது என்று சொல்கிறோமே தவிர தனி மனிதர்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது, இறை நம்பிக்கை இருக்கக்கூடாது என்று என்றைக்கும் காங்கிரஸ் சொன்னது கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு புரிதல் உண்டு, வடநாட்டில் ஒரு புரிதல் உண்டு. அதை விளக்கம் கொடுத்தாச்சு, அந்த இஷ்யூவும் முடிஞ்சு போச்சு. அதனால் தமிழ்நாட்டில் நம்மளுடைய வாடிக்கையாக பேசும் பழக்கத்தை வைத்து வடநாட்டில் யாராவது பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் அதனால் எந்த பயனும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் வாடிக்கையாக அவர்கள் பயன்படுத்தும் சொற்கள், அவர்களுடைய கருத்துக்களை வைத்து இங்கேயும் அரசியல் நடக்காது. ஒரு மாநிலத்துக்கும் ஒரு அரசியல் இலக்கணம் இருக்குது, அந்த அரசியல் இலக்கணத்துப்படி தான் அரசியல் நடக்கும். மீண்டும் தேர்தலில் போட்டியா? அதெல்லாம் கட்சியோட மேலிடம் தான் முடிவு பண்ணணும். எந்த தொகுதிகளிலே காங்கிரஸ் போட்டியிடும் என்பதை கூட்டணி கட்சியின் தலைமையான திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவு செய்வார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வேட்பாளராக இருப்பார்கள் என்பது காங்கிரஸ் கட்சியோட தலைமை தான் முடிவு செய்யும். சமீபத்தில் நிர்வாகிகள் கூட்டத்தில் நீங்க அதே தொகுதியில போட்டியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதா? ஒரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும். எல்லா கட்சிக்கும் எல்லா கட்சிக்கும் கருத்து இருக்கும். அதனால் அவங்க கருத்து இருக்கலாம். அதனால் அது வந்து எந்த ஒரு மாவட்டத்திலும் ஒரு கட்சிக்குள்ளே பல கருத்துக்கள் இருக்கும். ஜனநாயக கட்சியில் பல கருத்துக்கள் பல பேருக்கு இருக்கும். நீங்க சிறப்பாக செயல்பட்டதா நீங்க நினைக்கிறீங்களா? மனசாட்சிக்குப்படி செயல்பட்டேன் என்று முழுமையாக நினைக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகார வரம்புக்குள்ளே நான் செயல்பட்டேன். என்னால் முடிந்ததை கண்டிப்பாக செய்தேன். யாரையும் சார்ந்தோ யாரையும் வெறுத்தோ எந்த மக்களையோ சமுதாய ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஆதரித்தோ எதிர்த்தோ நான் செயல்படவில்லை. எல்லோருக்கும் பொது பிரதிநிதியாக என்னுடைய பாராளுமன்ற தொகுதியிலே வெளிப்படையான முறையிலே செயல்பட்டேன் என்ற முழு மன நிறைவோடு தான் நான் இருக்கிறேன். ஓகே. See, every time a constituent member of the India கூட்டணியில் நம்ம கூட ஒரு அலையன்ஸ்க்கு வராது, இது செட்பேக் தான். பட் we have to deal with the situation. நம்ம என்ன காரணத்துக்காக அவர்கள் வந்து திடுதிப்புன்னு அவர்கள் பண்ணார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எங்களுடைய அகில இந்திய தலைமை இன்றைக்கு கூட சொல்லியிருக்கிறார்கள், இன்னும் we are still hopeful of some sort of negotiated arrangement with the Trinamool Congress. அது வந்தால் நல்லா இருக்கும் தான் எல்லாருமே விரும்புகிறோம். ஆனால் வருமா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஓகே. Anything else? Thank you. அவர் இப்போ வந்து நடைபயணத்தில் இருக்கார். நடைபயணம் முடித்தவுடன் கண்டிப்பாக வருவார். Definitely Rahul Gandhi will come for the campaign. No. That we don't know. No, how can I say that? How can I say that? Take time stop. 5. Yeah, I'll take. Yeah. Madhav. Welcome. Thank you. One by one we will give. Okay? Went okay?